முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் நான் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே என்று சொல்லி என்னோடு இணைந்து பாடுவீர்களா? ஆமென். ஒடுக்கப்படுவோரின் அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் நமக்கு அவர் புகலிடமாயிருக்கிறார். ஆமென். இணைந்து பாடுவீர்களா? முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே. சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்கள். அவருடைய கிருபையின் பிரசன்னம். Thank you, Jesus. Ballad வேணும். ஷார்ப்பா இருக்கு. இணைந்து கொள்ளுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னத ஆனவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. இன்னும் கொஞ்சம் கூட தெம்ப போட்டுங்க, சேர்ந்து பாடுங்க. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. நல்லா சேர்ந்து சொல்லலாமா? உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதரே, உன்னத. ஹல்லேலூயா. உறைவிடம் நீ உயர்த்துகிறே. வாழ்த்து வணங்குகிறே. உம்மை போற்றுகிறே. நாடி தேடி வரும் தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. உன்னதமான உன்னதரே, உறைவிடம் நீர். ஹல்லேலூயா. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே. உம்மை போற்றுகிறே, உயர்த்துகிறே. தேங்க்யூ அப்பா. வணங்குகிறே, உம்மை போல். சேர்ந்து சொல்லுங்கள். கை ஓங்க விடாதே. எழுந்தருளோ என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடா. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. உன்னதமானவரே, உறைவிடம். ஹல்லேலூயா. உன்னத உறைவிடம் நீ. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே. உம்மை போற்றுகிறே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் முழு இருதயத்தோடு அவர் ஆராதிக்கும் போது நம்மை அவர் பலப்படுத்துகிறார். ஆமென்.
சொல்லுங்க, ஒடுக்கப்படுவோருக்கு அவர் அடைக்கலம், நெருக்கடி வேளையில் நமக்கு புகலிடம். ஆமென். இன்னைக்கு நமக்கு இருக்கிற எந்த நெருக்கடியிலும் அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, நான் உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உம்மை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. நீர் எல்லா நாமத்துக்கு மேலானவர், உம்முடைய நாம மாத்திரமே உயர்ந்ததப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஒரு விசை கூட ரெண்டு கையை உயர்த்தி, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே, எழுந்தருளு ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே, எதிரிய கை ஓங்க விடாதே. பரிசுத்த பிதாவே, ஒவ்வொருவர் வாழ்விலும் உம்முடைய திரு சித்தத்தையே கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, ஆமென், அல்லேலூயா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆமென். அதை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற எந்த காரியங்களும் உங்களுக்குரிய நன்மைகளை, உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் தர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரர் அல்ல, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஆமென். கர்த்தர் நேற்றைய நாளும் நமக்கு சொன்னார், அவர் உங்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, ஆமென், ஆமென். ஆசையோடு சி மைனர் இணைந்து பாடுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். ஆமென். அவர் நமக்கு ரொம்ப நல்லவர். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துகிறவர். அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட மனம் மாறிட மனு புத்திரர் அல்ல, மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரர் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன், நீ செய்வதை தடுப்பவன். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருகச் செய்பவர். எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா. கையை தட்டி பாடுங்க, என்னை பெருக செய்பவரே. நல்லா சேர்ந்து என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. ஆசையா உன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இசைக்கு சித்து நான் ஓய்ந்தது, ரகபோ தொடங்கினது,
எல்லா இயேசுக்கு சித்துந்தா ஓய்ந்தது ரெகபோத். நல்ல கரங்களை தட்டி எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை ஆமென். யெகோவா தெய்வமே என்னை பெருகச் செய். எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நம்முடைய வாழ்க்கையில அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீ. என் குறைவெல்லாம் ஹல்லேலூயா வாழ்நாள் எல்லாம் போஷி. எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவர். ரகமன தரகலா ரெகபல தரலபோ. தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக. நல்ல கரங்களை தட்டி நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் ஆமாப்பா நீர் ஒருவர். பொய் சொல்லிட மனம் மாறிட பொய் சொல்லிட மனம் மாறிட நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவர் எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக. ஓ எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் என் நேரமும் ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஓ பாப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர். தேங்க்யூ அப்பா. ஓ பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த. என் நேரமும் ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி.
அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா தகப்பனே நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுங்க, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே என் நேரமும் ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரங்களை உயர்த்துங்க. ஆராதனை ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 3 நேரமும் நம்மளை ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறவர். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது விசுவாசத்தோடு எழும்பி நின்று, அன்றைக்கு படகு அமிழத்தக்கதாய் தண்ணீர் வந்ததுனால சீசர்கள் சத்தமிட்டு கூப்பிடுறத இயேசு பாராட்டல. இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அற்ப விசுவாசிகளை ஏன் ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்த்தாரு? அவர் செஞ்ச வேலையை நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென். கொஞ்சம் ஏத்துங்கப்பா. அவர் செஞ்ச வேலையை நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? இறையாதே. சத்தமா இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை படகுல எழும்பி நின்று சொல்லணும், இறையாத. என் இருதயத்தில் இயேசு இருக்கிறாரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். அவர் ரொம்ப நம்பத்தக்கவர். ஆமென். அவர் சொன்ன காரியம் சொன்னபடியே வாய்க்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் நம்ம பாடுகிறோம், யெகோவா ஈரே நீர் எல்லாம் பார்த்து கொள்ளுவேன். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஆமென். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் அது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. அப்படியே நாம் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? கர்த்தரை ஆராதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு மாலை நேரத்தில் இந்த 2வது நாளில் கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி தொனிக்கும்படிக்கு, மாற்றங்களை விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு தேங்க்யூ அப்பா. ஆளுகை தயவு இறங்கட்டும், தேவ மகிமைகளை மூடட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபா பக்கரத்துலோ ரிடபல கொலரியா தரனலமா ரிபதுல பக்கல தரனலமா. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் அவன் விடுதலை தருபவர் என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே. எல்லாவில நிரம்பி ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய பொறுமை அன்பு எங்கே சுராஜா. ஸ்தோத்திர எங்கே சுராஜா.
உயிருள்ள நான். நல்ல கரங்களை தட்டி பாடுவீங்களா? உமக்கு நன்றி அப்பா. உயிருள்ள நான் எல்லாமே துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்து. உங்க சத்தம் உயரட்டும் முழு மனதோடு. ராஜாவே மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்ய. ராஜா மகிழ்வுடன் ஸ்தோத்திர. ஆமென். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா ஸ்தோத்திர. என் இயேசு ராஜா ஸ்தோத்திர. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளில் ஸ்தோத்திரமே பாடடே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டி. உலக தோற்றம் எனக்காய் பாடுபட்டீரே. உம்முடைய அன்பு பெரியதப்பா. துரோகியாய் வாழ்ந்து என்னையும் புது வாழ்வு தந்து. துரோகியாய் வாழ்ந்த மல்கரப புதுரோ. ஓ எங்கே சுராஜா ஸ்தோத்திர. ஆமென். எங்கே சுராஜா எங்கே சுராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. ஆவில நிரம்பி முழு பலத்தோடு இந்த நல்ல 2வது நாளிலே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நான். ஓல மர கலரோ லரஹடதா ரகதலரா ரலலரலா ரலலா. அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை ஓ அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். விடுதலை நாயகன். மாய்களை திறந்து ஆவில நிறைந்து முழு மனதோடு ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தி
மாதுடன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். வாய் திறந்து சொல்லுங்க. பெற்ற என் தாய் நண்பர்கள் நல்லுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுகையிலே பெற்ற என் தாய் நண்பர்கள் நல்லுகையில் ராஜா கொடுத்து நான். அத்தனை பேரும் பாடுவீங்களா? நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் வலத்தீரி வலவாக உம் நாம மகிமைக்காக வலத்தீரி வலவாக உம் நாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன். உங்க உள்ள பாடணும். நான் உம்மை எந்த உயிரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை ரெண்டு கையை உயர்த்தி தலைகளை உயர்த்தி என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த அந்த அன்பு எவ்வளவு மேலானது. உளையான சேற்றில் எல்லாராலும் மறந்து விடப்பட்ட நிலையிலிருந்து என்னையும் நம்மையும் மீட்கும்படிக்கு யாருக்கும் தேவையில்லை என்று நின்றிருந்த நமக்கு நீ எனக்கு வேண்டும் என்று நம்மை தேடி வந்த அந்த அன்பை ருசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரெண்டு கையை உயர்த்தி உம்முடைய பெரிய கிருபைதாப்பா இன்றைக்கு நான் உங்க பிரசன்னத்தில் நிற்கிறது. வேற ஒன்றும் இல்லை ராஜா. எங்கள் நீதி எல்லா ஆளுக்கான கந்தையப்பா. எங்கள் நீதி எல்லா ஆளுக்கான கந்தையப்பா. இட்ஸ் யுவர் கிரேஸ் ஓ லார்ட். பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ சொல்லுவோமா? பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். ஓ லார்ட், ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். முழு மனதோ
உண்மை உண்மை மனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை மனதுடன் பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. புதிய கிருபைகள் பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து பாக்கியம். இது தவிர வேற என்ன எனக்கு பாக்கியம் அப்பா? ஓ எனக்காகவல்லோ பாக்கியம். ரெண்டு கையா நல்லா உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே. புதிய மகிமை, புதிய தயவு, புதிய மொழிகள் படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடன் பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடன் பாடி துதிப்பேன் ஜீசஸ் ஆனந்தம் ஆனந்தமே இன்னும் உம்மை இன்னும் உம்மை இந்த மாலை நேரத்துல இன்னும் கிட்டி இழுத்து கொண்டு செல்லுங்கப்பா. உம்முடைய அறைக்குள்ளைகள் அழைத்து கொண்டு செல்லுங்கப்பா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா. உலகம் எல்லாம் மாயையா உலகம் எல்லாம் மாயையா உம் அன்பொன்றே போதுமையா உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ ராஜாவே பிரசன்னம் பிரசன்னம் தேவ. அப்படி ரெண்டு கையை உயர்த்தி கரம் பிடித்தவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. சூழ்நிலைகளை கண்டு இல்லை மனிதர்கள் உங்களை கைவிட்டதனால் இவருடைய கரம் உங்களை விட்டு விலக போகிறதே இல்லை. அன்றைக்கு தாவீதோடு அவர் சொன்னபடியே என் கரம் அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும்.
நல்ல இரவுல அந்த உறுதியுள்ள கரம் நம்முடைய நடுவில் இருக்கிறபடினாலே, அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறபடினாலே, நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி அத்தனை பேரும் கர்த்தரை மனதார உயர்த்தி, தேங்க்யூ அப்பா ராஜாவே, நாங்கள் எங்களை முழுவதும் தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். ஒரு விசை கூட உம்முடைய உன்னத திருப்பாதத்தை முத்தமிடுகிறோம். நீர் எங்களை கரம் பற்றி நடத்துவீராக. உம்முடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். இந்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் காலையிலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? யாரும் உணரலையா? ஹல்லேலூயா. சரி, எவனுடைய பாவம் அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கர்த்தரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஆரம்ப நாட்களில் இருந்த சதுசேயர் பரிசேயர்களை விட மோசமானவர்கள் இந்த காலத்தில் இருக்கிறவர்கள். எப்படி சொல்கிறேன்னா, அப்போ இருந்தவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை எல்லாம் பார்த்து ஏதோ கொஞ்சம் நஞ்ச மரியாதையாவது கொடுத்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கூட்டம் எவ்வளவு வல்லமையாக ஒருத்தர் உயிரையோடு எழுப்புனா கூட வேறு ஏதோ செஞ்சுருக்காரு அந்த அப்படின்னு குறை சொல்கிற ஆட்கள் தான் உண்டு. அப்படிப்பட்ட நாட்களுக்கு நேராக நீங்களும் நானும் வந்துட்டோம். கடைசி காலம் என்பதன் முதல் அடையாளமே அன்பு தணிந்து போகும். ஆமாம் ஆமாம். ஆரம்ப நாட்களில் இருந்த அன்பு இப்போ இல்லை. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்ற போல் இப்போ துதி, ஆராதனை, கர்த்தருடைய நேசம், தெய்வ சமூகத்திற்கு வருகிறது, இது எல்லாமே அநேக இடங்களில் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள்லாம் அழகாக ஆண்டவர் ஆராதிக்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அமைதியாக இருக்கிறீர்களே. ரைட். ஹல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்க்கிறது. எதற்காக? தான் அந்த நாளிலே செய்த கூலிக்காக அந்த நாள் முடியும் போது ஏதாவது என் எஜமானர் தருவாரா, என்ன தரப்போகிறார் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரத்தை நோக்குமா போல நீங்களும் நானும் தெய்வ சமூகத்திற்கு வருகிறதுனாலே, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலே, குடும்பமாக வந்ததுனாலே, பொருத்தனை காணிக்கை செலுத்தினதுனாலே, முட்டியில் நிற்கிறதுனாலே, ஜெபிக்கிறதுனாலே, அழுகிறதுனாலே, ஆண்டவர் எனக்கு ஏதாவது தருவாரா அப்படின்னு ஒரு வேளை வந்தவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தருவார். ஆனால் உங்கள் கண்கள் அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்குமானால் நீங்கள் தான் பெறுகிறவர்களுக்காக வந்தவர்கள் அல்ல, பிள்ளைகளாக வந்தவர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு சகலமும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஏதோ ஒன்றுக்காக ஏங்குகிறவர்கள், தேவைக்காக தேவனை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள். ஆமென். தேவ சமூகத்தை நோக்கி அவர் சமூகத்தில் அவர் பிரசன்னத்தை உணர்ந்தால் போதுன்னு அமர்ந்துட்டிங்கன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்தேரும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தயவாக எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏசாயா 41 தீர்க்கதரிசன புத்தகம் 41 எடுத்தோன்னா 12, 13, 14 யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பாப்போம். ஹல்லேலூயா. திரும்ப ஒரு விஷயம், அவர்கள் வாசித்தது எத்தனை பேருக்கு புரிந்தது? புரிஞ்சுச்சா? பார்க்காம அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், காணாதிருப்பேன் அப்படின்னு திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். என்னோட போராடினவர்களை நான் தேடியும் காணாதிருப்பேன். என்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தராகிய
அவர் என் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் வலது கரத்தை பிடிக்கிறார். அவர் நமக்கு துணை நிற்கிறார். அவர் நம் வலது கரத்தை பிடிக்கிறதுனாலே, அவர் நம் பட்சத்தில் நின்று துணையாய் நிற்கிறதுனாலே, இதுவரை நமக்கு விரோதமாய் போராடினவர்களை எல்லாம் அவர் ஜெயிக்க போகிறார். ஜெயத்தை நம் கரத்திலே தரப்போகிறார். ஹல்லேலூயா. யுத்தமோ கர்த்தருடையது, ஜெயத்தையோ அவர் யாருக்கு தருகிறார்? நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. யுத்த புருஷர்கள் எல்லாம் பார்க்கிறதற்கு எப்படி இருப்பார்கள்னா, தூங்கி வழிந்து கொண்டிருப்பார்களா? யுத்த புருஷர்கள் எப்படி இருப்பாங்க? நீட்டாக மேக்கப்லாம் போட்டு வருவாங்களா? யுத்தத்துக்கு வரும்போது எப்படி இருப்பார்கள்? அங்கங்கே தழும்பு இருக்கும், பயங்கர அடி உதெல்லாம். ஆமாம், யுத்த வீரர்கள், யுத்த புருஷர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, போர் படை தளபதி. நீங்கள் அந்த ஆதி நாட்களில் இப்போ நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான யுத்தம். இங்கேருந்து ஒரு பட்டன் நமக்குன்னா ஒரு லாஞ்சர், ராக்கெட் லாஞ்சர் சங்கின்னு போய் அங்கே விழுகும். ஒரு மிசைல் அங்கே போய் விழும். அந்த தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் அழிந்து போகும். அங்கே இருக்கிற அந்த தேசத்தை என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து திரும்ப ஒரு பட்டன் அமுக்கி மறுபடியும் இந்த தேசத்தில் போடுவார்கள். இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்குவாங்க. சரி, இது ஒரு வகையான யுத்தம். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நோகாமல் அப்படி நம்ம அந்த நாட்களில் போய் பைப்படியில் தண்ணி பிடிச்சிட்டு இடுப்பில் சுமந்து வந்தது போல் இல்லாமல், பட்டனை போட்டால் உடனே டேங்கில் தண்ணி ஏறிடுது, இஷ்டத்துக்கு திறந்து விட்டுட்டு கிளம்பி போயிடுறது. அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி யுத்தம். ஆனால் ஆரம்ப நாட்களின் யுத்தம் வித்தியாசமானது. இப்போ இருக்கிறவர்களை விட அப்பொழுது இருந்தவர்களுக்கு வைராக்கியமும் தைரியமும் கூட. ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர்களுடைய பலமும் கூட. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. எப்போ உங்களுக்கு பிரெயின் ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருதோ, ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப இருக்கோ, ஹார்ட் ஒர்க் குறைஞ்சிரும். மனசிலாயோ? ரைட். நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அந்த நாட்களின் யுத்தத்தில் முதல் வரிசையில் யுத்தத்தில் யார் நிற்பா அப்படின்னா, யார் நிற்பா? சிறு பிள்ளைகள் நிறுத்துவாங்களா? சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். முதல் வரிசையில் யார் நிறுத்துவாங்க அப்படின்னா, காலாட்களை நிறுத்துவார்கள். இவர்களெல்லாம் ஒரு பெரிய ஷீல்டை கையில் வச்சுருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய பட்டயத்தை வைத்திருப்பார்கள், இவர்கள் ஒரு ஈட்டியை வைத்திருப்பார்கள். அப்படி முதல்ல நடந்து லெஃப்ட் ரைட்டுன்னு போயிட்டு இருப்பாங்க, ஒரே மாதிரி போவார்கள். அதற்கு பின்பதாக ஒரு படை இருக்கிறது. அது என்ன படை? நாங்கள் எத்தனை யுத்தத்தையா பண்ணோம், நீனே சொல்லியா அப்படின்றீங்களா? வீட்டில் நடக்கிற யுத்தம் சொல்கிறோம். எப்படி கரண்டியை வீசுறது, எப்படி செம்பெடுத்து வீசுறதுன்னா பரவாயில்ல. சரி, காலாட்களுக்கு பின்பதாக குதிரை படை இருக்கும். குதிரை படை, சரியா? குதிரை படைக்கு பின்பதாக என்ன வரும்? யானை படை. பாருங்க, ஏற்கனவே யுத்தத்தில் இருந்திருப்பீங்க போல. யானை படை இருக்கும். யானை படைக்கு பின்னாடி என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அங்கே தான் ரதங்கள் இருக்கும். அந்த ரதத்தில் யார் இருப்பா? ராஜா இருப்பார். சரி, இப்போ இந்த காலால் படைன்னு சொல்கிறோம் இல்லையா, இவர்களுக்கு முன்பதாக ஒரே ஒரு நபர் குதிரையில் போவார். அவர் யார்? அவர் தான் போர் படை தளபதி. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பர்சன் எல்லாரையும் லீட் பண்ணிட்டு போகிறது யாரு? இந்த போர் படை தளபதி. அவன் முன்னாடி போய் நின்று அந்த க்ரௌடு எவ்வளோ பெருசு இருக்குது, அதை நம்மளால் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு போய் முதல் வரிசையில் நின்று பின்னாடி இருக்கிறவர்களை வார் ரூம் அப்படின்னு பேர். என்ன ரூம்? பாத்ரூம் இல்லை, வார் ரூம். வார் ரூம்னா யுத்தத்தை எப்படி செய்யணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை போடுகிற, எல்லாரும் அமர்ந்து பேசுகிற ஒரு இடம். இவர்கள் எப்படி அந்த காலத்தின் யுத்தம் தான். இந்த நாட்களில் நம்ம விளையாடுறோம். என்ன விளையாட்டு? செஸ். சரியா? அதான் வார் ரூம் ஸ்ட்ராட்டஜி. அந்த யுத்தத்தை எப்படி மேற்கொள்கிறது? தாவீது ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் போய், நான் ஏன் இதை தேவ சமூகத்தில் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம், அதற்கு முன்பதாக நான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். துதிக்கிற நீங்களும் நானும் குத்து மதிப்பாக பாடிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளேருந்து ஈட்டி போல, புல்லட் போல போகணும். ஆமென். சாத்தானை மேற்கொள்ளும்னு பாடினா மேற்கொள்கிற அந்த எண்ணத்தோடு தான் பாடணும். வியாதி சுகமாகட்டும் அப்படின்னா சுகமாயிருச்சுன்ற எண்ணத்தோடு தான்
விசுவாசத்தோடு தான் நீங்கள் அதை செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? அப்போ இந்த இடத்துல அழகாக போட்டிருக்கு, உன்னோரே போராடியவர்களை நீ ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்ட, நீ போய் தேடினால் அவர்கள் இருக்க போகிறது இல்லை. உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாது. எங்கடா போன நீ அப்படின்னா காணா, அட்ரஸே இல்லை. இதை செய்தவர் யாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகும். அது பாட்டுக்கு ஓரமாக கொள்ளு சாப்பிட்டுட்டு தூங்கும்ட்டு இருக்கா? இல்லை, யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். ஆனால் ஜெயம் குதிரையால் அல்ல, ரதங்களால் அல்ல. ஜெயமோ ஹல்லேலூயா கர்த்தரால் வரணும்னா நான் எதுக்கு ஆயத்தப்படணும், குதிரை எதுக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னா அங்கே தான் இருக்குது. இந்த குதிரையுடைய வேலை என்னன்னா பிரைஸ். சத்தத்தை வைத்து சொல்லுங்கள், துதி. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு நல்ல விடுதலையாக இருக்கணும். வாயை திறந்து விடுதலையாக ஆராதிக்கணும். துதியினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா உங்கள் உடம்புல வாயில் தான் இருக்குது. உருன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கையும் உருன்னு தான் இருக்கும். நல்ல விடுதலையாக ஆண்டவரை துதித்து பாடி அப்படி சத்ருவை காலால் மிதித்து அவனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடணும். ஹல்லேலூயா. ஆமாம், அவனை எம்டி வெசலாக மாற்றிடணும். அவர் கர்த்தர், ஒன்றுமல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப அழகாக இருக்குது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரம் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா. மலைகளை பார்த்து என் சர்வ வல்லமையுள்ள தேவன் எவ்வளவு பெரியவர் என்று நீங்கள் பேச வேண்டுமே தவிர, தேவனிடத்தில் போய் எனக்கு முன்பதாக இருக்கிற மலை எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா ஆண்டவரே அப்படின்னு புலம்பக்கூடாது. ஹல்லேலூயா. சாதாரணமானவர்களுக்கும் யுத்த புருஷர்களுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் யுத்த புருஷர்களாக இருந்தீங்கன்னா மலை இடத்துல போய் ஆண்டவரை பற்றி பேசுவீங்க. நீங்கள் சாதாரண குடிமக்களாக இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு முன்பதாக ஒரு பெரிய மலையை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, இப்படி ஒரு மலை இருந்தால் நான் என்ன செய்யறது ஆண்டவரே? சுற்றி போகட்டுமா, மேலே ஏறி போகட்டுமா? ஆண்டவர் உங்களை புதிதும் கூர்மையுமா யந்திரங்களாய் உருவாக்க காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாங்கள் எங்கே போனாலும் எங்களுடைய ஆசை ஒன்று தான். நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த திருச்சபை இருக்கிற வண்ணமாகவே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வரல, சூப்பராக பாடினீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் வரல. we need some impact. ஹல்லேலூயா. இந்த கூட்டங்கள் எல்லாம் மிகுந்த பிரயாசத்தோடு ஏற்படுத்தப்பட்ட கூட்டங்கள். வருஷத்துக்கு இத்தனை கூட்டம் நடத்தணுன்ற கணக்கோடு நடத்தப்படுகிற கூட்டங்கள் அல்ல. வந்த நீங்களும் யாரோ ஒருத்தர் சொல்லி இல்லை பாஸ்டர் சொல்லி வந்தவர்கள் அல்ல. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டம். ஆமென். பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக உட்காந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒரு நாளில் ஊழியக்காரனா ஊழியக்காரியாக கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் குண்டக்க மண்டக்கு திட்டக்கூடாது. இப்பொழுதுருந்தே அவன் மேலே ஒரு ஊழியக்காரனை போல் நீங்கள் அவனை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆமென். ஆமாம், பிள்ளை சேட்டை பண்ணானா டே ஒரு ஊழியக்காரன் நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்தே அவன் காதுக்குள்ளே அது போகட்டும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய உயரங்கள் இருக்கட்டும், கலெக்டர் ஆகட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், பிஎம்மாக இருக்கட்டும், அமெரிக்காவில் போய் பிரசிடெண்ட்டாக கூட இருக்கட்டும், ஆனால் ஊழியம் செய்யணும். ஆமாம். அப்படி இல்லாமல் அவர்கள் எதை செய்தாலும் அவர்கள் ஒரு டம்மி. உள்ள கிறிஸ்து இருக்கணும். ஆமாம். அதனால் நல்ல விடுதலை ஆண்டவர் உயர்த்த போகிறோம். கண்களை மூடலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி துதிப்போம். பரிசுத்த தேவனுடைய பிரசனம் திருச்சபை முழுவதுமாய் நிரப்பத்தக்கதாக நல்ல கண்களை மூடுங்க, வாய்களை திறந்து. ரேபமலா ஷகே தரலர நஹாந்தேரே ரீபபலா தரலா ஷகே தரலஹா சேரே. மகத்துவம் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். வல்லமை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ரீபலா தரலா ஷகே தரலஹா சேரே. ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை பனியை போல மூடுவதா, எங்கள் சிறு பிள்ளைகளை மூடுவதா, குடும்ப தலைவர்களை மூடுவதா, வாலிபர்களை மூடுவதா, குடும்ப தலைவிகளை மூடுவதா, ஓ தகப்பன்மார் தாய்மார்களை மூடுவதா. ஏமன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேலையும் கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதா.
3 மியூசிஷியன்ஸ் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஓ fill them with your presence Lord. மரேகேடா லா ஷேகேதா லா நா 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 ரே பாபா லா 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 ஹாஷே. கண்களை மூடி இது வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை. வாய்களை திறங்க, சத்தத்தை உயர்த்தி துதிங்க பாப்போம். எங்களை நிரப்பும், மகிமையினால் நிரப்பும், வல்லமையினால் மூடும். ரீபா மலா ஷேகேதாரா. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஒரு வல்லமையை கர்த்தர் இந்த நாளில் இந்த திருச்சபையின் மேலே ஊற்ற போகிறார். அவருடைய பலத்த மகிமை நீங்கள் காண போகிறீர்கள். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, எங்கள் பரிசுத்தரே, 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 நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். சொல்லுங்க. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவர் நீரே. சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 என் ஆண்டவர்க்கே. சொல்லுங்க சேர்ந்து. ஆராதனை 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 எங்கள் ஆண்டவர்க்கே. ஆராதனை 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 ஆண்டவர்க்கே. ஆராதனை முன்னே
மகிழ்ச்சி உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம் முன்னே நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya முழு பலத்தோடு ஹalleluya. முடிந்தா அப்படியே எழுமே நின்று சொல்லுவோமா? பரிசுத்தரே ஹalleluya ஒரு கர்த்தருடைய வல்லமை இந்த திருச்சபை முழுவதும் நிரப்புவதா. சாலமோனின் மண்டபத்தில் அசைவாடின ஆவியானவர், ஓ ஆசரிப்பு கூடாரத்தில் அசைவாடின அந்த மகிமை இந்த நாளில் எங்கள் மத்தியிலே. ஓ ஹalleluya ஹalலே. கண்களை மூடி வாய்களை திறந்து கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பரலோகத்திற்கு ஒப்பான ஒரு ஆராதனை. We need your glory. We need your glory. We need your glory. சத்தத்தை உயர்த்தி ஹாலே ஹalleluya. மேரா லா 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 ஷெகேதா லா 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 லா. Oh, next realm of glory. Ala raha ஷெகேதா லா ரீடெரெரெரெ ஷியலா லா 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 லா. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த திருச்சபை முழுவதும் பரிசுத்த தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படுவதாக. ஹalleluya ரெகலாராலாஷகே ஹalleluya. நிறுத்தாதீங்க வாய்களை திறந்து நீங்க அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த கர்த்தருடைய பலத்த மகிமை பலத்த செய்கைகள் இந்த நாளில் நடப்பதா. இயேசுவின் நாமத்திலே மர்ஹாத்தேரேலே ஷெகேசாராலா. இருதய வியாதிகள் சொஸ்தமாவதா. மலட்டு கற்பங்கள் இனி பிள்ளை தாழ்ச்சி என்ற பெயர் உண்டாவதா. தோல் பிரச்சனைகள் மாறுவதா. ஓ ரீச்சேலேரே ஷேபாலாலால. பலவீனங்கள் மாறட்டும், சுகபீனங்கள் மாறட்டும். சத்துரு இனி பிள்ளைகளுக்கு முன்பதாக போராடாதபடி கர்த்தர் ஒரு நிரந்தர ஜெயத்தை கட்டளையிடுவீரார். ஒரு புதிய ஜெயத்தை கட்டளையிடுவீரார். துதி எழும்ப எழும்ப கர்த்தருடைய மகிமை இந்த திருச்சபையின் மேல் மேலாரா காச்சே கேஷகே. புதிய பாஷைகளை தருவீரா. சிறு பிள்ளைகளை நிரப்புவீரா. வாலிபர்களை நிரப்புவீரா. ஓ ஷேதாரா
ஷகேதானாலானா ரிதரரரர ஷாலாலாலா மேரோலோரோரோ ஷகேதானானானா நீர் வேண்டுமே பரலோக கவனத்தை அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீ முலபலத்தோடு ஹalleluya வேலா ஷகேதாராலாலாலா உம்மை உயர்த்துகிறோம் மலைகளை நொறுக்குகிற உம்முடைய நாமம் பர்வதங்களை தவிடுபடியாய் மாற்றுகிற பலன் ஹேராலாஷே ரீபாலாரானானானானா ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓ மகிமைக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya மேலராலா ஷேகே பாராலா தெரேரே தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்துவீரார். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதற்காக? ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷனை நாம் எதிர்பார்த்து இந்த மனுஷன் ஒரு தெய்வ மனுஷன் அப்படின்னு சொல்லி போகிறோமோ, அதை விட முக்கியமாக தேவன் பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு போகிறவர்களை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறவர்களோ பிரபலமானவர்களையோ தாண்டி உங்களுடைய இருதயத்தை பொறுத்து தான் கர்த்தரை இடைப்பட முடியும். ஹல்லேலூயா, ஆமாம். அதனால் பரிசுத்த தேவன் இந்த நாளில் தம்முடைய பிரசன்னத்தை பலமாக இறக்கி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறீர்களோ நீங்கள் அவரால் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். ஆமாம், நீங்கள் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் கட்டாயமாகவோ இல்லை விசனமாகவோ இல்லை, விருப்பத்தோடு வாஞ்சியோடு அமர்ந்திருக்க வேண்டும். ஒருவேளை வெளியில் அமர்ந்திருக்கிறவர்கள் உங்களுக்கு வெளியில் எட்டி எட்டி பார்க்க வேண்டியது இருக்குன்னா நீங்கள் உள்ள வரலை. நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீர்கள்? ஹல்லேலூயா. அப்படின்னு வழக்கமாக கை தூக்குறது போல் தூக்கப்படாது. உண்மையிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீர்களா? உண்மையிலே உணர்ந்தீர்களா? உண்மையிலேயே உணர்ந்தீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமென். சரி, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். நிறைய பாட வைங்க, துதிக்க வைங்க. நீங்கள் திருச்சபையில் துதிக்கிறதோடு கிளம்பி அப்படியே போயிடாமல் வீட்டில் அனுதினமும் துதியின் சத்தம் எழும்பட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் நாவு அதிகமாக துதிக்கிற நாவா கொஞ்சம் ஹெச்எஃப் வைங்க. ஓகே, ஜீசஸ், தேங்க்யூ. உங்கள் நாவு அதிகமாக துதிக்கிற நாவாக இருப்பதாக. ஆமென். ஆமாம், அதிகமாக புலம்பாமல் நீங்கள் எப்பெல்லாம் துதிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு விடுதலை உங்களால் பார்க்க முடியும். கண்ணார நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலை எப்போ வரும்னா துதிக்கிறவர்களுக்கு. துதி எடுத்தா சாத்தா. இந்த பாட்டு எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் பாடியிருக்கீங்க? சாத்தா உங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி. ஆஹா, பைபிளையே சரியாக பிடிக்கிறது இல்லை, ஏறிக்கோ எங்கே போய் பிடிக்கிறது அப்படின்னு பிசாசு பேசுவான். நான் சொல்லலை, பிசாசு பேசுவான். அதனால இந்த நேற்று என் மனைவி சொல்லி கொடுத்தாங்களா, பைபிள் எப்படி பிடிக்கணுமா? கண்ணு மேலே வச்சிடணுமா? ஆமாம், குனிஞ்சு குப்பரை கடிச்சு விழுந்துடாம பைபிளை அப்படி தூக்கி பிடிச்சி ரைட். அப்போ கை வலிக்கும். கண்டிப்பாக நீங்கள்
படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்பையும் தூக்கம் வருதுன்னா எளிமை நின்று படிக்கணும். அப்பையும் தூக்கம் வந்துச்சுன்னா முட்டி போட்டு படிக்கணும். அப்பையும் தூக்கம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தூங்கிடலாம். ஒரு சில லிஸ்ட்டில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது எக்ஸப்ஷனல். என்ன பண்ணாலும் விடுதலை ஆகாத ஒரு கூட்டம் இருக்குது. அது எந்த நாளுக்காக காத்திருக்குன்னு எனக்கு தெரில. ஒரு சிலர்லாம் எந்த விசேஷத்தை பிரச்சனை வந்தாலும் போய் தலையை நிட்டிடுவாங்க. ஐயா தயவு செஞ்சு ஆசீர்வாதம். அப்படியே வெளியில் போகும்போது செருப்பு மாட்டிட்டு போகிற மாதிரி திரும்ப பழைய வாழ்க்கையை அப்படியே மாட்டிட்டு போயிடுறது. இங்கே வரீங்களா? இங்கேருந்து பேசப்படுகிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்களா? வாயில் அறிக்கை செய்கிறீர்களா? இப்படி தான் நான் இனிமேல் வாழ போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறீர்களா? அதன்படி நீங்கள் கிரியை செய்கிறதுக்கு முன்பதாகவே முடிவெடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எங்களுக்கு மார்க் போடுறதுனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பேசப்படுகிற வார்த்தைகளை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். 1,00,000 பேர் வந்தாலும் சரி, ஒருத்தர் வந்தாலும் சரி, ஊழியக்காரர்களுடைய பொட்டன்ஷியல் ஒன்று தான் போடுவாங்க. ஆமென். நாங்கள் அப்படி தான். மற்றவர்கள் எப்படியோ தெரியல, கூட்டத்தை பார்க்கறது கிடையாது. நம்ம போகிற இடத்துல கர்த்தர் நம்மை குறித்து அந்த அந்த எல்லைகளில் என்ன வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றிட்டு வந்துடுறோம். நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டாம். ஆமென். ஆமாம், சாதாரணமாக நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனாவே அவன் பலவித தந்திரங்களை பயன்படுத்துகிறான் ஒரு பொருளை வாங்குறதுக்கு. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய்லாம் எங்கே இருக்கும்? ரோட்டில் வச்சுருப்பானா? உள்ள கடைசியில் இருக்கும். ஆனால் பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, லாலிபாப் எல்லாம் எங்கே இருக்குன்னா பில்லு போடுற இடத்துல இருக்கும். ஏன்? நீங்கள் அதை போய் தேடி வாங்க மாட்டீங்க. நீங்கள் கூட ஒன்று கூட்டிகிட்டு போவீங்க. யார்? உங்கள் பிள்ளை. பில்லு போடுற கேப்பில் அது என்ன பண்ணும்? உங்களை சுரண்ட ஆரம்பிக்கும். அப்பா அப்படின்னு இந்த தொந்தரவு தாங்காமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுப்பீங்க. அதையும் மீறி நீங்கள் பல்ல கடிச்சிட்டு வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாலும் அவன் சில்லறையிலேன்னு ஒரு சாக்லேட்டை உங்களுக்கு கொடுப்பான். புரியுதா? நீங்கள் ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு போய் பரவாயில்ல, 50 பைசா இல்லைன்னா பரவாயில்ல, இதை வச்சுக்கிட்டு 1 ரூபா கொடு அப்படின்னு நினைக்காது கொடுத்துருக்கீங்களா? இல்லை. அவன் வேலை என்னென்னா உங்கள் மேலே ஒன்றை திணிக்கணும். இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன், உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு பில் போடுற இடத்துல கேட்பாங்க. நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டுவீங்களா? எதுக்கு நம்பர் கொடுத்தீங்க சொல்லுங்கள்? பில்லு போடுற இடத்துல உங்கள் நம்பர் கேட்டான், எதுக்கு கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தப்பனே தரல சாமி. கேட்டான், கொடுத்து. ரோட்டில் போகிற ஒருத்தர் உங்களை நிறுத்தி உங்கள் நம்பர் சொல்லுங்கன்னா கொடுப்பீங்களா? யாரில் நீ அப்படின்னு கேட்போம். ஆனால் பில் போடுறவருக்கு நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் நிறுத்திட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாயிண்ட்டு சேரும்னுவான். ஒரு பாயிண்ட்டு சேர வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு போயிடுவேன். ஏன் நம்பர் கேட்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்கள் நம்பரில் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ரிசர்வ் பேங்க்குக்கு அனுப்புகிறாங்க. போயிட்டுருக்காங்க எல்லாமே. ஒரு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணுன்றது கணக்கு. அதுக்கு மேலே போனால் டேக்ஸ் வந்துடுமா? இப்போ தான் ஒரு சில முழிக்கிறாங்க, ஆத்தாடி இது தெரியாமல் நம்பர் கொடுத்துருமே. ஒன்றும் இல்லை, நீங்கள் பில் போடுற இடத்துல சும்மா கேளுங்க, எதுக்கு நம்பர்னு கேளுங்களேன். பாயிண்ட்டுன்னுமா? பாயிண்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண என்ன பாயிண்ட் இருக்குது சொல்லு அப்படின்னா சொல்லுவான். ஆமாவா இல்லையா? தி யூசிங் டாக்டஸ். தன்னுடைய பொருளை விற்கிறதற்காகவும் உங்களை பற்றின தகவல்களை தெரிந்து கொள்கிறதற்காகவும் ஒரு உலகம் பல யுக்திகளை பயன்படுத்துகிறது. புரியுதா? நீங்கள் இந்த நாட்களில் பேதைகளாக இருக்கிறது நல்லது. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கரத்தில் எடுத்துட்டாருன்னா ஞானவான்களாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகள்லையும் தேவன் அந்த முடிவை எடுக்க அனுமதியுங்கள். ஆமென். ஆமாம், தேவ சித்தமில்லாத காரியங்களில் நீங்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு ஐக்கியம் தேவ பக்தி இல்லாதவர்களோடு இருக்கிறது தான் காரணம். ஆமென். அதனால் தேவ பக்தி உள்ளவர்களோடு திருச்சபையோடு ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை புதிதாக இன்றைக்கு தான் வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகவில்லை அப்படின்னா இது வரைக்கும் தயவாய் இந்த திருச்சபைக்கு நாளையிலிருந்து தொடர்ந்து வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும் நாங்கள் இருப்போம். நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் வரலாம். ஹல்லேலூயா. சரி, இந்த நாள் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், உங்கள் வாயில் என்ன இருக்கணும்னு சொன்னேன்? குடியா? துதி. துதி. ஆமாம். உங்கள் எத்தனை பேருக்கு வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்? வாட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ராத்திரியிலேயே 2 ஃபுல் வாட்டர் பாட்டிலை காலி பண்ணிடுவேன். 2 லிட்டர் காலி பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 3 லிட்டர் குடித்தா போதும்.
ஆனால் நான் நிறைய தண்ணி குடிப்பேன். ஒரு சிலர் ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. எப்போவுமே மேட்ச், ஒரு கணவனும் மனைவி சரியான மேட்ச் அப்படின்னா 2 பேருக்கும் எல்லா பொருத்தமும் வித்தியாசமாக இருக்கும். சரியான மேட்ச், உங்கள் மனைவி சரியான மனைவி தான் அப்படின்னு ஆண்கள் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதுமே அவர்களுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கா? அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஒரு சிலர்லாம் கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆனதுக்கப்புறமும் ஒரு கிழவை அந்த பக்கம் போவார். கல்யாணத்தில் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் குடும்ப நிகழ்ச்சியில் மீட் பண்ணும்போது ஐயா அப்படியே நடந்து போவார். அவங்கள தான் எங்களுக்கு பார்த்தாக இதை கட்டிக்கிட்டு நான் இழுத்துட்ருக்கேன். இந்த பாட்டி சொல்லும், எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் முடிஞ்ச 50 வருஷம். இப்போ நாளைக்கு தடுக்கி விழுந்தால் போயிடும் ஜீவன். ஆனாலும் என்ன உள்ள என்ன இருக்குது? ஒரு விரக்தி, இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு இருக்கா இல்லையா? இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. சரி, பேக் டு த பாயிண்ட். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நீங்கள் அதை அறிந்து கொள்கிறதற்கு எத்தனிக்க வேண்டும். ஆமென். பிசாசின் நோக்கம் மிக பெரியது. அதை விட பெரியது தேவ திட்டம். அவனோட நோக்கம் என்னென்னா அந்த திட்டத்தை அழிக்கிறது தான். நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசினுடைய திட்டங்களை அழிக்கிறதற்காக பயன்படுத்தப்படுகிற மிகப்பெரிய போர் ஆயுதம் எதுன்னா பட்டயத்தோடு கூடிய துதி. எதோடு கூடிய துதி? பட்டயம்னா என்னது? வார்த்தை, வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வாங்க வர்க்கம் இருக்குது. உங்களை சுற்றி உங்களை பாதுகாக்கிறதற்கு எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற முதல் ஆயுதம், ஒரே ஆயுதம் எதுதான்? எது? வசனம் என்னும் வார்த்தை தான். டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அஃபெண்ட் பண்ணுறதுக்கு, அவனை வெட்டுகிறதற்கு சரியான ஆயுதம். 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் எங்கே கொண்டு போகிறார்? இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படும் போது 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சம்பவம் நடக்கிறது. அங்கே பிசாசு ஒன்றா சொல்ல, நீங்கள் பெரிய ஆள் தானே, இந்த கல்லுகளை அப்பம் வாங்கி சாப்பிடும் அப்படின்லாம் சொல்ல ஆண்டவர் எதனால் அவனை திரும்ப அடித்து கொண்டே இருக்கிறார்னா, எதனால்? கர்த்தருடைய வார்த்தையினால். குத்துமதிப்பாக பேசலை, வார்த்தையினாலே பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். வார்த்தை உங்களை திருப்தியாய் நடத்த வேண்டும். வார்த்தை உங்களை சோர்வர பண்ணாது. எந்த வார்த்தைனா? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வார்த்தையானவர். ஆமென். சி மேஜர், அவர் வார்த்தையானவர். எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, நீ நினைத்ததை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் யாரால் சொல்லுங்க, நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, நீர் சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, நீர் சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையானவர். ஆமென். வார்த்தையினாலே நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டும். உங்களுடைய துதி முழுவதும் வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டும். சர்வ மகிமைக்கும் பாத்திரரை நீங்கள் துதிக்க வேண்டும். நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையின் சகல விதமான சத்துருவின் திட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். இந்த நாளில் கர்த்தர் உணர்த்தின ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி இறுதியில் நாம் எல்லாரும் சேர்ந்து அதன் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உயிரோடு இருக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சூப்பர். நம்ம எல்லாம் ஜீவனோடு இருக்கிறோம். நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? என்ன ஆவி இருக்கு?
குச்சன் பேசினா எனக்கு எப்படி தெரியும்? என்ன ஆவி இருக்கிறது? கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசத்தை ஊதினான், அவன் ஜீவ ஆத்மா. ஏற்கனவே என்ன இருக்குன்னா களிமண் இருக்கு. ஊதும் போது என்ன ஆகுது? ஜீவனும் ஆத்மாவும் மாத்திரம் உண்டாகவில்லை, களிமண் என்னவாகுது? மாம்சமா, சரீரமா மாறுது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி உள்ள வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் நடைபெறமாய் சுற்றி திரிவீர்கள் என்றால் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும் போது, தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளாய் வரும்போது நீங்கள் உயிரடைவீர்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்போ நடக்கும்னா அவருடைய ஆவியை நீங்கள் பெறும்போது தான், அவருடைய வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது தான் நடக்கும். அதை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது தான் நடக்கும். மாறாக அதை இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுவும் உங்களை பார்த்துட்டு கிளம்பிடும். ஆமென். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்திற்கு வருகிறதற்கு அப்படி ஆயத்தமாக இருக்கிறீர்களோ, வாஞ்சையாக இருக்கிறீர்களோ, அப்பொழுது தான் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார். ஆமென். ஆமாம். ஒரு சில திருச்சபைகளில் அப்படியே கேட்கிறதற்கு ஆவலாய் அமர்ந்திருப்பார்கள். ஒரு சில இடத்துல கொசு அடித்து கொண்டிருப்பார்கள், கொட்டாவி விட்டு கொண்டிருப்பார்கள். பேசுகிற நாங்கள் எல்லாவற்றையும் பேசிட்டு கிளம்பிடுவோம். நான் பேசினது எல்லாம் என்ன நிலத்தில் விழுந்துச்சுன்றது நிலத்தை பொறுத்து தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு திருச்சபையில் எல்லா விதமான நிலங்களும் இருக்கிறது, இருக்கா? எல்லா விதமான நிலமும் இருக்கு, எல்லா சாயிலும் இருக்கு. நான் வரோம், விதைக்கிறோம். ஒன்று பாறை மாதிரி உக்காந்துருக்கும், ஒன்று உழுது போட்ட நிலமாக இருக்கும், ரெடியாக இருக்கும், எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் வாங்கிறதுக்கு. இன்னும் ஒரு சிலது முள்ளு நிரம்பி இருக்கும். சொல்லு சொல்லு அப்படின்னு. எங்கள் வேலை என்னன்னா என்னது? இன்னொருத்தர் வருவார், அவர் என்ன பண்ணுவார்? தண்ணி ஊற்றுவார். இன்னொருத்தர் வருவார், அவர் என்ன பண்ணுவார்? உரம் போடுவார். இன்னொருத்தர் மூடிட்டு கிளம்பிடுவார். ஆனால் விளைய செய்கிறவர் யாருன்னா கர்த்தர். ஆனால் கனி கொடுக்க வேண்டிய வேலை யாருடையது? ஹல்லேலூயா. ஃப்ரூட் சொல்லுங்க, பழம். நீங்கள் ஒரு மரம், மாமரம். எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் ரொம்ப காலமாக இருந்துச்சு. பல வருடங்களாக எங்கள் வீட்டில் மாமரம் இருந்துச்சு. மாமரம் சீசன் இல்லையா? அப்படி ஒரு மாம்பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ டேஸ்ட். எங்கள் வீட்டு மாம்பழத்தில், அந்த மாமரத்தில் எத்தனை மாம்பழம் பழுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீனே சொல்லியான்றீங்களா? சரி. ஒரு வருஷம் காத்திருந்து மே மாதம் வரும்போது ஒரே ஒரு பழம் மாத்திரம் வரும். எங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் அந்த மரத்தை செருப்பக்கல்ட்டி அடிச்சிங்கன்னா நல்லா காய்க்கும். உங்கள் ஊரில் அந்த பழக்கம் இருக்கா? இருக்கா? இல்லைல்ல. ஆமாம். செருப்பை தொங்க விட்டிங்கன்னா வரும், ஆணி அடித்தா வரும். இப்படியெல்லாம் பயங்கரமான சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் அதெல்லாம் மண்ணில் ஒரு நாள் ஜெபம் பண்ணோம், என்ன ஆண்டவர் இப்படியே இருக்கேன்னு, தயவு செஞ்சு காய்ச்சி தொலை அப்படின்னு நான் அதை பார்த்து சொல்லியிருக்கேன். மறு வருஷம் ஆனது. கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலே ஒரு பழம் 3 பழமாய் மாறினது. பொண்ணு பார்க்கறதுக்காக, மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து வந்தாங்க. வரும்போது பிரின்சியுடைய தம்பிமார்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப 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 சின்னதாக இருப்பாங்க, இவ்வளோ உயரமாக இருப்பாங்க. எல்லோரும் வந்து தம்பி நல்லா இருக்கியாப்பா அப்படி தான் பேசணும். நானே ஹைட்டு, எனக்கே எப்படி இருப்பாங்கன்னா பார்த்துக்குங்க. அவர்கள்லாம் வந்து நின்று கொண்டே, அவர்கள்லாம் வரும்போது அப்படியே காய்ச்சி குலுங்குது. எங்கள் திருமணம் முடித்ததோட நாங்கள் அந்த லேண்டை அப்படி கொடுக்குறோம். கொடுக்கும்போது இந்த மரத்தை என்ன பண்ணுறோம்? காலி பண்ணுறோம். ஏன்னா வருஷத்துக்கு எத்தனை பழம் தான் அது கொடுக்கும்? 3-4 கொடுக்கும். அதுக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அதை நம்ம பறிக்கிறதுக்குள்ளே வேறு யாராவது பறிச்சுட்டு போயிட்டா போயிடுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே வேற இருக்கணும். இதுக்கு எதுக்கு இருக்குது அந்த மரம் அப்படின்னு தூக்கிட்டோம். ஆண்டவர் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போட, தேவ சமூகத்துக்கு வருகிற நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கனின்னா என்னென்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் எத்தனை கனி இருக்குது? எத்தனை கனி? ஹல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அப்புறம் இதெல்லாம் இவ்வளோ லிஸ்ட் இருக்குது. இவ்வளோத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இந்த திருச்சபைக்காக
ஒரு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேரை சுதந்திரிக்க காத்திருக்கிறீர்கள்? 12 கோத்திரம் இருக்கிறது, 12 ட்ரைப்ஸ் இருக்காங்க. யாருடைய பிள்ளைகள்? யாக்கோபுடைய பிள்ளைகள். இந்த ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது, பொருள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்கும்போது லேயால் அழகா அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பெயர் சூட்டி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் பிறக்கிறார்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் பேர் வைக்கிறது இல்லை. இப்போ பேர் எப்படி வைக்கிறோம்னா கூகுள் பார்த்து தான் வைக்கிறோம். ஆமாம் தானே? இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட கேட்குறோம், இல்லைன்னா யாராவது ஒரு சொந்தக்காரர்கள் பேர் வைக்கிறார்கள். ஒரு பிள்ளை பிறக்கும்போது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அப்படின்றது அந்த பேரில் தான் இருக்குது. நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம். பிசாசு இப்போ எனக்கு என் பேர் ராகேஷ். இப்படி சொல்லும்போது என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்தது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் என்னடா ராகேஷ், நீ ராக்குடா, பாருடா, உன் மேலே சபை கட்டப்படுண்டா அப்படின்னு சொல்லுவார். இப்போ எங்கள் வெட்டிங்க்கு பெரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. இந்த பாட்டு இருக்கு, எத்தனை பேர் தெரியும்? இன்னும் ரிலீஸ் ஆகலை அந்த பாட்டு. அப்போ அந்த பாட்டில் வாழ்க்கை என்பது அவர் அப்படி பாடல, ஒரு பிரயாணமே நல்லது ஒரு பிரயாணமே, மேடு உண்டு பள்ளம் உண்டு, மேட்டை மிதிச்சிடுவ நீ தாண்டிடுவ. என் பேர் ராக்குன்னு தான் கூப்பிடுவார் ஃபாதர். எப்படி? ராக், பாறை. பேதுரு மாதிரி நீ ஒரு பாறைடா அப்படின்னு சொல்லி. அதனால அவர் மான் கால்கள் உனக்குண்டு மரவாதைன்னு பாடாமல் நீ ராக்கு அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொன்னார். அன்னையிலிருந்து ஒருத்தரும் என்னை அசைக்க முடியல. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற கன்ஃபஸ் வார்த்தை, அறிக்கை, ஒரு நேம் காலிங் உங்களை எப்படி மாற்றிடுது. அதனால் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது ரொம்ப ஞானமாக வைக்கணும். ஹல்லேலூயா. நான் போன தடவை சொன்னேன், உங்கள் பிள்ளைக்கு சீபான் வைக்கிறதுக்கு பதிலாக ஷேபான் வைங்க சொன்னா. எத்தனை பேர் வந்தீங்க? ஹல்லேலூயா. பேர் வைக்கும்போது ரொம்ப ஞானமாக வைங்க. அதனால் முதலாவது இந்த ஸ்தலத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் என்ன அப்படின்னா, எடுத்து வாசிங்க, தயவாக எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஜட்ஜஸ் சாப்டர் 1 verse 1-2 நானே வாசிக்கிறேன். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். எஸ், அந்த தேசத்தை அவன் கையிலே, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. யோசுவா மரித்த பின்பு, நல்லா கவனிக்கணும், மோசே இருந்த காலத்திலே கர்த்தர் வித்தியாசமாய் ஜனங்களை சிறைபிடிப்பிலிருந்து மோசையின் மூலமாய் விடுதலையாக்கி நடத்தினார். அதன் பிற்பாடு தாவீதை விட மிகப்பெரிய பலவான்களை சந்தித்த ஒருத்தர் யார் அப்படின்னா யாரு? ஜாஷுவா, த பெஸ்ட் ஃபைட்டர் இன் த பைபிள். வேதத்திலேயே மிகவும் கை தேர்ந்த யுத்த புருஷன் யாருன்னா யோசுவா. ஹல்லேலூயா. ஆமாம். சிம்சோன் கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டு அதை தூக்கி எறிந்து விட்டு அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைக்கிறான். ஆனால் யோசுவா என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏனாக்கின் புத்திரர், அவங்க யார்? அவர்களெல்லாம் ராட்சசர்கள்னு போட்டிருக்கு. வாக்கு தத்தம் பண்ணின பூமி கானான சுதந்திரிக்கிறதற்காக இந்த மனுஷனை கொண்டுதான் கர்த்தர் அந்த ஸ்தலத்தில் ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிறார். ஆமென். இவர் செய்த யுத்தம் தாவீதை போல வாலிப நாட்களில் செய்த யுத்தம் அல்ல. வயது விருத்தாப்பியனானதற்கு அப்புறமா ஒரு யுத்தத்தை பண்ணுறார். அப்பையும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் வாலிப நாட்களின் வைராக்கியத்தை போலவே இருந்தது. அதை யோசுவாவே சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்தலத்தை போய் மேற்கொள்கிறார். ஒரு யுத்தத்தை பண்ணி அவங்க எல்லாரையும் சங்காரம் பண்ணுகிறார். நல்லா கவனிக்கணும், வயசு மேட்ரே இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் விளைவு நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களை வல்லமையாய் செயல்பட வைக்கும். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தான், ஆனால்
தேவனாலே எல்லாம் கூடும். He can do all things. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் என் வாழ்க்கையில் அடைபட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் திறக்க போகிறார் என்று? நிலுவையில் இருக்கிற சில விஷயங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. காத்திருப்புகள் எல்லாம் ஓய்ந்து போகிற நாட்கள் வரும். நீங்கள் அழுகை நாட்களை கடந்து அக்களிப்பின் நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. அவரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அழுகையின் வழியாய் நடக்கிறது நல்லது தான். அநேகர் அதன் வழியாய் நடக்கிறார்கள். ஒரு சிலர் சோர்ந்து போகிறார்கள், ஒரு சிலர் மடிந்து போகிறார்கள், ஒரு சிலர் மாய்த்து கொள்ளுகிறார்கள், ஒரு சிலர் அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து மரிக்கிற வரை ஒரு சந்தோஷமான உன்னதமான வாழ்க்கையை வாழ்கிறது இல்லை. எல்லா மனுஷனுக்கும் பாதகமான சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், அநியாயங்கள் நேரும். ஆனாலும் கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதுல ஊழியர்கள் எல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னா, ஆரம்ப நாட்களில் சுவிசேஷம் இந்த ஊருக்கு வரும்போது, நம்முடைய நாட்டுக்கு வரும்போது சோப்பு சீப்பு சால்வேஷன்னு சொன்னாங்க. அம்மா தெரியுமா? ஏதாவது ஒன்று அத்தியாவசிய தேவைகளை கொடுத்து நம்மளை சந்தித்தார்கள். முன் நாட்களில் கிறிஸ்துவை பற்றின அறிவு மொத்தமாக ஜனங்களுக்கு இல்லவே இல்லை. விக்கிரகாராதனை, கல்லை மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கும் போது ஒரு சில தேவ மனுஷர்கள், மிஷனரிமார்கள் வந்து அடிப்படை தேவைகளை சந்தித்து கிறிஸ்துவை பற்றின அன்பை சொல்லி வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு தேவ நாமத்தினாலே விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டு யாரெல்லாம் விடுதலை செய்தார்களோ, யாரெல்லாம் சுகத்தை கிறிஸ்துவனிடத்தில் வாங்கி தந்தார்களோ அவர்களை புனிதர்களாக மாற்றிட்டாங்க. ஆமாம் தானே இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ். இப்போ விஷயம் என்னென்னா, நல்லது, அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்துகிறது நல்லது. ஆனால் உங்களையும் என்னையும் விடுதலையாக்க வல்லவர் யாருன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார், வேறொரு தேற்றவாளன் உங்களுக்காக அருளப்படுவார். அந்த தேற்றவாளனுக்கு பேர் என்னது சொல்லுங்க? பரிசுத்த ஆவியான. நீங்கள் வேற யாரை பற்றி வேணாலும், அதாவது பிதாவை பற்றியோ இயேசு கிறிஸ்துவை பற்றியோ நீங்கள் கோபத்தில் ஏதோ பேசியிருப்பீங்கன்னா கூட பரவாயில்ல, பரிசுத்த ஆவியை பற்றி நீங்கள் பேசுவீர்கள் என்றால் சம்பவமே டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஹல்லேலூயா. அது மன்னிக்கவே படாது. பரிசுத்த ஆவியான ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள தேவன். யூ கேனாட் சி. அவர் உங்களால் விசிபிளாக சொந்த கண்ணால் இப்போ நீங்கள் என்னை பார்க்கறது போல பார்க்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை உங்களால் உணர முடியும். ஆமென். அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வாய் துதியினாலே நிரம்ப வேண்டும். இந்த சம்பவம் நடக்கும்போது இதில் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு, யூதா முதலாவது எழும்பி புறப்பட முதல்ல யார் போன இந்த யுத்தத்திற்கு? யூதா. இது வரைக்கும் யுத்தம் பண்ணினது யார்? யூதாவுக்கு முன்பதாக யோசுவா தான் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகா பெரிய ராட்சசர்களை வீழ்த்தினவர். அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் யார்கிட்ட சொன்னார்னா, யூதா கிட்ட. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஜூடா ட்ரைப். நீங்கள் என்ன கோத்திரம்? மெதுவாக சொல்லுங்க. என்ன பக்கத்தில் யாரும் சண்டைக்கு வந்துட போகிறாங்க? நல்லா சொல்லுங்க. நான் ஒரு யூதா கோத்திரம். யூதானா என்னது? துதி. ஹல்லேலூயா. இப்போ என் பேர் லியோ ராகேஷ். லியோனா என்னது? சிங்கம். லியோனா லயன். தெரியுமா உங்களுக்கு? என்னை பார்த்து தெரியுதா? அதில் ஏதாவது கொஞ்சம் சிங்கத்துடைய ஏதாவது ஒரு சின்ன ஸ்வாபம் தெரியுதா? ஒன்றும் தெரியலை. சிங்கம் ஒரு மாதிரி இருக்கும், நீ வேற மாதிரி இருக்க. இப்போ பேர் வச்சதுனால நான் சிங்கமாக மாறிட்டேனா? உங்களுக்கு தெரியாது என்னை பற்றி. நான் சிங்கமாக இல்லைன்றது நீங்கள் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்கு பாருங்கள், வெள்ளைச்சாலை கட்டிட்டு. அந்த ஆள்கிட்ட கேட்டால் தான் நான் சிங்கமாக இல்லையான்னு தெரியும். சிங்கத்துடைய பண்பு என்னென்னா, அடிக்கடி வேட்டையாடாது. பெண் சிங்கம் வேட்டையாடிட்டு போடும், இது போய் என்ன பண்ணோம்? சாப்பிட்டுட்டு தூங்கும். முடிச்சிட்றேன். சரி, அப்புறம் ஏங்க இந்த ஆண் சிங்கத்தோட வேலை என்னதாங்க அப்படின்னா, இப்போ தான் விஷயம். டெரிட்டரி, எல்லை. இதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு.
வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிக்கணும். இந்த காட்டுக்கு ராஜா எது? யார் சொன்னார் சிங்க ராஜான்னு? நீங்க போய் பார்த்தீங்களா? யார் பார்த்தாங்க சிங்க ராஜான்னு? யார் பார்த்தது? யாராவது ஒருத்தர் சொல்ல வேண்டியது. திரும்ப நம்மளும் சேர்ந்து சிங்கம் தான் ராஜா. சரியா? நல்லா கவனிக்கணும். ஏன் சிங்க ராஜா? எத்தனை பேர் தெரியும்? காட்டில் மிக வேகமாக ஓடுற விலங்கு எது? சிங்கம்மா? மானா? சிறுத்தை மட்டும்தான் வேகமாக ஓடும். மணிக்கு 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடு. சீட்டா ஃபாஸ்ட்டாக ஓடும். உயரமான விலங்கு எது? ஒட்டகச்சிவிங். மிக பெரிய பலமுள்ள மிருகம் எது? யானை. இப்படி எந்த லிஸ்ட்லையுமே யார் வரமாட்டாப்ல? வல்லமையாய் வேட்டையாடக்கூடியது எது? புலி. இப்படி எந்த லிஸ்ட்லையுமே யார் வராது? இவர் வராது. அப்புறம் இவர் ராஜாவா இருக்கிறாரு அப்படின்னா இந்த ரோரா சத்தம் போட்டே என்ன ஒரு சத்தம் போட்டே வந்து ராஜாவாயிடுச்சு. நீங்களும் தான் சட்டம் போடுறீங்க, எங்க மதிக்கிறாங்க? அப்படின்னா சரி சரி என்ன நல்லா கவனி. வசனம் சொல்கிறது, எதற்கும் பின்னடையாத சிங்கம். ஹல்லேலூயா. ஒரு டார்கெட்டை அடிக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, தன்னை விட பெரிய யானையாக இருந்தாலும் சரி, தன்னை விட நேர்த்தியாக வெட்டக்கூடிய புலியாக இருந்தாலும் சரி, இது ஒரு நாளும் ரிவர்ஸ்லேயே வராது. அதை அடிக்கிற அடியிலேயே அதை விட பலமான ஒரு மிருகம் இதை பார்த்து இது என்ன முடிவு பண்ணிடும்னா, சோழி முடிஞ்சு, இவன் திரும்ப போகிற மாதிரி தெரியல, நம்மளை காலி பண்ணிடுவான்னு திரும்பிடும். புறமுதுகை எப்பொழுது காட்டுகிறதோ அப்பொழுது சிங்கம் என்ன பண்ணிடும்? போட்டு தள்ளிடும். வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா சர்வாயுத வர்க்கமும் எந்த பக்கம் தான் இருக்குது? ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. பின்னாடி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளுக்கு ராஜா வேஷம் போட்டு அனுப்புவீங்க. இந்த கார்ட்போர்ட் அட்டையில் சில்வர் பேப்பர் ஒட்டி, கோல்டு பேப்பர் ஒட்டி, அதில் அழகாக கட் பண்ணி அப்படி பின்னாடி என்ன போட்டிருப்போம்? முடிச்சு போட்டிருப்போம். ஒரு பேர் ராஜா மாதிரி நிற்பார், இந்த புள்ள அப்படியே திரும்பும், பின்னாடி என்ன இருக்கும்? பூரா முடிச்சா இருக்கும். இதே நிலைமை தான் நம்ம எல்லா சர்வாயுதத்துக்கும் எந்த பக்கம் தான் இருக்கு? ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது, பின்னாடி முடிச்சு தான் இருக்குது. யுத்தத்துக்கு வந்துட்டிங்கன்னா துதிக்கிறவர்கள் திரும்பி போயிடப்படாது. பின்னாடி பிசாசுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். முன்னாடி தான் ஒன்றுமே பண்ண முடியல, எப்போ திரும்புகிறான்னு பார்க்கலாம். நீங்கள் எப்போ திருச்சபையை விட்டு திரும்பி இப்படி திரும்புகிறீர்களோ சதக்கு. ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த நாட்கள் பிசாசு உங்களை திருடுகிற நாட்கள். ஆமென். கடைசி நாட்களில் ஈஸியாக அவங்கள வஞ்சிச்சுட்டு போயிடலாம். யார் வேணாலும் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கொண்டு, இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் என்ன வேணாலும் பேசுவார். அவர் பேசுகிறத நம்ம நம்பி என்ன பண்ணுறோன்னா ஒரு பொருளை பிரயோஜனப்படுத்துகிறோம், அதை வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆமாம் தானே? அப்போ அதை விட ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து அது தவறு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வருதா? ஆமாம், வெந்தயத்தை பயன்படுத்துங்கள் நல்லது. ஒரு அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு அம்மா வந்து சொல்லும், அடிக்கடி வெந்தயத்தை பயன்படுத்துனீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஐயோ, நமக்கு வேலை என்னென்னா யாராவது ஒருத்தர் சொல்கிறத செஞ்சு தான் பார்ப்போமே. சொல் புத்தியோ சுய புத்தியோ இல்லைன்னா ஆரம்ப நாட்களில் திட்டுவாங்க. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள், எல்லாவற்றையும் நிதானித்து, அதுக்கு தான் தேவை. எந்த ஆவியானவர் தேவைன்னா பகுத்தறிகிற ஆவியான, தி ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங். ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் எதையாவது சொன்ன உடனே உற்சாகமாக அதை செய்யக்கூடாது. இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, யூதா எழும்பி புறப்பட கடுவன். முதல்ல யார் போகட்டும்? யூதா போகட்டும், துதி எழும்பட்டும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் துதிக்கிறீர்களோ, காலையில் எழும்பி துதிப்பீர்கள் என்றால் அந்த நாளில் இருக்கிற எல்லா பலவான்களையும் கர்த்தர் வீழ்த்துவாரா. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக, உங்கள் குடும்பத்திற்கு முன்பதாக, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எப்பேற்பட்ட பலவான்களையும் இந்த துதி வீழ்த்தும். சிறு பிள்ளைகள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிறு பிள்ளைகள்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரைட். எத்தனைங்களை ஆசீர்வதிப்பாரா. நல்லா கவனிக்கணும். துதிக்கிற நாவு ரொம்ப வேல்யூவான நாவு. இந்த நாவிலேருந்து நீலாம் நல்லா இருப்பியா அப்படின்னு வந்துடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை பார்த்து, காலையில் நான் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமாக தகப்பன்மார்கள் பிள்ளைகளை பார்த்து தயவு செஞ்சு திட்டும்போது, நீ பாரு ஊழியக்காரனா வரியா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு திட்டுங்க. படிக்கவே மாட்டுற, ஒரு நாள் பைபிளும் கைமா இருக்கியா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுங்க. எங்கே நீலாம் விளங்க போகிற அப்படின்ற சர்டிஃபிகேட்டை ஒரு நாளும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லாதுருங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், கோபத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கன்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்கா?
செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கள். சரியா? நல்ல கோபம் வரும்போது உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. காட் பிளஸ் யூடா. இப்படி கோபத்தில் சொல்லுங்கள், காட் பிளஸ் யூ. ஒருத்தர் எனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருந்தார். எனக்கு பயங்கர கோபம். எந்த அளவுக்கு கோபம்னா ரொம்ப கோபம், அது சொல்ல முடியாது. அப்போ எனக்கு அப்படியே வந்த கோபத்துக்கு இவர் ஏதாவது பண்ணணுமே நினைக்கும் போது ஆண்டவர், யுத்தம் கர்த்தருடைய, நீ எதையாவது செஞ்சு சொதப்பிடாத. ஹல்லேலூயா. அதோட நான் அமைதியாட்டு. கர்த்தர் யுத்தம் பண்ணாரு பாருங்க. இப்போ வாட்சமே, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னு. எங்கே அந்த டிக்கெட்டை நானும் தேடுறேன், அந்த டிக்கெட்டை காணவில்லை. ஹல்லேலூயா. துதிக்கிறவர்கள் தேவ சமூகத்திலே துரிதமாக செயல்படுவார்கள். ஹல்லேலூயா. சோர்வுற்று இருக்க போகிறது இல்லை. துதிக்கிறவர்களால் சும்மா இருக்க முடியாது. விடுதலையா? நீங்கள் ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நான் ஃபாதர் பெர்க்மேன்ஸை ஏன் சொல்கிறோன்னா, ஒரு எல்லாம் எப்படி தாவீது வந்து நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் ஒருத்தர் கரெக்டாக வருவார். யார் இது? வேதத்தில் நீங்கள் எந்த பிரசங்கம் வேணாலும் எடுங்க, ஒருத்தர் கரெக்டாக ஃபிட்டுன்னு ஆவார். யார்? தாவீது. அதுபோல் இந்த நாட்களில் ஒரு நல்ல மாடல் நான் என் வாழ்க்கையில் கண்ணார பார்த்த ஒரு தேவ மனுஷன் ஃபாதர் பெர்க்மேன்ஸ். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ எங்களுக்காவது குடும்பம், கமிட்மெண்ட்டு, பிள்ளை குட்டி அப்படி இப்படின்னு இருக்கு. தேவ மனுஷன் எப்போவுமே தேவனோடு அப்படி 10 நிமிஷம் 1 hour அப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க ஃபாதர் அப்பான்னா, கொஞ்சம் நேரத்துலேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார், ராக்கா தாரா லாரா ஷேபாரா லாதா அப்படின்னு ஆண்டவரோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆமாம். ஆமாம். ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவர்களால் சும்மா இருக்க முடியாது. துதி உங்களை சும்மா இருக்க விடாது. வீட்டில் தாய்மார்கள், நீங்கள் சமைக்கிறது உங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கலன்னா துதிச்சுக்கிட்டே சமைங்க, பிடிக்க ஆரம்பிச்சிடும். வேலை பார்க்கிறவர்கள், உங்கள் அதிகாரி, மேல் அதிகாரி உங்களை பார்த்தாவே, உங்கள் மூஞ்சியை பார்த்தாவே டென்ஷன் ஆகுதியா அப்படின்னு சொல்கிறான்னா, காலையில் எழும்பி துதி எடுத்தா சாத்தான் ஓடுமா அப்படின்னு சொல்லிகிட்டே போங்க. உங்கள் அதிகாரியை நான் சாத்தான்னு சொல்ல, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானை நான் சொல்கிறேன். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம் அப்படின்னு போங்க. எரிகோவை கர்த்தர் நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. காலையில் எழும்பி நீ நல்லவர் ஆண்டவரேன்னு அவர் துதிக்க ஆரம்பிச்சோம், ஆராதிக்க ஆரம்பிச்சோம். புலம்பக்கூடாது. நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் உங்கள் வாயிலிருந்து வராதிருப்பதாக. எதிர்மறையான காரியங்களை சொல்லாதிருங்கள். ஏதோ ஒரு வியாதி, ஒருத்தர் வந்து இது கொஞ்சம் மோசமான வியாதிங்க இது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் ஆப்ரேட் ஆகணும். உள்ளேருந்து என்ன வரணும்னா, அப்படி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிடணும். அப்போவே அந்த வியாதியை நீங்கள் துதியினாலே மேற்கொண்டுடணும். ஹல்லேலூயா. ஆமாம். பல ஆண்டுகளாக நடக்காத அற்புதங்களை கர்த்தர் இந்த திருச்சபையில் நடத்தி இருக்கிறார். ஆமாம் தானே? அநேகருக்கு கர்த்தர் அற்புதத்தை ஏற்கனவே செய்திருக்கிறார். நீங்களெல்லாம் அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. ஆமாம். பரிசுத்த தேவன் இந்த நாட்கள்லையும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த திருச்சபை ஒரு சாட்சி. பார்த்து மெதுவாக சொல்லுங்க. ஒன்றும் தொண்டை கண்டு ஏதாவது ஆயிரப்போகுது. நாளைக்கு ரெக்கார்டிங் வேறு இருக்குது. சத்தமாக சொல்லுங்க ஒரு ஆமென். ஆமாம். ஜீவனை கொடுத்து நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 லட்சம் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. எங்கயா தர்றாரு? ஒரு ரூபானாலும் 1 கோடினாலும் உங்களுக்கு யார் தான் தரணும்? நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன். ஃபினான்ஷியலாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா சொல்லலாமா பாஸ்டர்? பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் பர்ஸில் 1 கோடி ரூபாய் இப்பொழுது வருகிறது அப்படின்னு யாராவது சொன்னால், பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. பொருளாதாரத்திற்காக முட்டி மோதி ஜெபித்துக்கிட்டு இருக்காம கொடுங்கள், அப்பொழுது சிம்பிள். நீங்கள் ஊழியருக்கு தான் கொடுக்கணும், எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லலை. கொடுங்கள். நீங்கள் கண் பார்க்கிற யாராக இருந்தாலும், கஷ்டப்படுற ஒருத்தருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்குற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. பிச்சைக்காரன் வரும்போது திரும்பிக்கிறது ஆத்தாடி அப்படின்னு. அதையும் மீறி ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் அது 10 ரூபா காயின், ஏன்னா நிறைய இடத்துல செல்லாதுன்னு சொல்லுவான். அதனால் அவர் கொடுக்கும்போது அந்த நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு கிரைசிஸ் வருது, ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குன்னா, நீங்கள் வழக்கமாக செய்கிற உதவியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு பாருங்களேன். சடனாக அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். சில மிகப்பெரிய தொழிலதிபர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம், அநேகர் இருக்கிறார்கள். தூத்துக்குடியெல்லாம் போனீங்கன்னா மிகப்பெரிய ஸ்தாபனங்களை விற்றுருக்கிறதுலாம் யார் தான்? பிலீவர்ஸ் தான். அவர்கள்லாம் கொடுக்குறதுல சிறந்தவர்கள். கொடுக்க அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்போ எல்லோரும் எனக்கு கொடுங்கன்னு நான் உங்களுக்கு பேச வரல. உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஒரு தேவை இருக்குன்றப்ப நீங்கள் ஏழைகளுக்கு இறங்குங்கள். ஹல்லேலூயா.
அதே போல உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அடைப்பு காணப்படுகிறது. ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியல. உங்களுக்கு விரோதமாக யாராவது எப்பொழுதுமே பேசி கொண்டிருக்கிறார்கள், தூஷித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாக ஒரு சேனை எழும்பி கொண்டே இருக்குன்னா நீங்கள் துதிக்கணும். ஹல்லேலூயா. காலையில் எழும்பி நல்ல விடுதலையா துதிக்கணும். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா 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 அப்பா. ஹல்லேலூயா. காலையில் எழும்பி பாட ஆரம்பிச்சிடணும். 11 மணிக்கு எழும்பி அதிகாலை, எத்தனை மணிக்கு எழும்பினாலும் நீங்கள் பாடிடணும். சரியா? காலையில் எழும்பும் போதே துதியோடு எழும்புங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கொஞ்ச நேரம் பாட்டு பாடு. எங்கள் பிள்ளைகள் எழும்பின உடனே என் மனைவி அவங்க உடனே என்கரேஜ் பண்ணி ஒரு அழகாக ஒரு பாட்டை பாடின உடனே ரெண்டும் கை தட்டி பாட ஆரம்பிச்சிடும். ஒரு சில நேரம் அழுவாங்க, இருந்தாலும் நாங்கள் பாட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் என்கரேஜ் பண்ணுங்கள். காலையில் எழும்பும்போது ஆமாம் எலும்பு எலும்பு எருமை அப்படின்லாம் சொல்லக்கூடாது பிள்ளைகள். சரியா? எருமை பெற்றது யாராக இருக்கும்? அதனால் உங்களையும் நீங்கள் அடிக்கடி திட்டிக்கக்கூடாது. எழுப்பும் போதே கர்த்தருடைய வல்லமையான ஊழியக்காரே எழும்புன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் இருந்து கூட ஆமேன் வரல. ஆமாம், நீங்கள் கன்ஃபஸ் பண்ண நடக்கும். பிரின்சிக்கு ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தா வந்து ஒரு லுத்ரன் திருச்சபையில் ஒரு ஆயராக இருந்த ஒரு தெய்வ மனுஷன், நல்ல வயசு. அவர் வந்து அந்த திருச்சபையில் ஒரு நாட்டி பாய், ஒரு சேட்டை பண்ணுற ஒரு, இந்த துதிக்கிற நாவுக்காக நான் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். பயங்கர நாட்டி சேட்டை பண்ணுற ஒரு வாலிப, ஒரு குட்டி பிள்ளை, ஒரு 8th 9th படிக்கிற ஒரு சின்ன பையன். அவர் வந்து ஒரு டீச்சரோட பையன். துருன்னு இருக்குது, பயங்கர சேட்டை பண்ணுறது. சேட்டைனா உங்கள் சேட்டை எங்கள் சேட்டை கிடையாது, வெளியில் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சேட்டை. வழக்கமாகவே டீச்சர் பிள்ளை எப்படி இருக்கும் அப்படிலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். சரி, நல்லா கவனிங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த தாத்தா அவர் வந்து அந்த ஆயர் திருச்சபையில் அவர் எப்படி கூப்பிடுவாராம்? அவரை நல்லவனே அப்படின்னு தான் கூப்பிடுவார். மற்றவர்கள் அவர் என்ன சொன்னாலும் சரி, இவர் எப்படி தான் கூப்பிடுவாராம்? வாடா நல்லவனே, எப்படி இருக்க அப்படின்னு. இது சாட்சியை தாத்தா சொல்லலை. ஒரு திருச்சபைக்கு நாங்கள் போயிருக்கிறோம். ஒரு முக்கியமான நபர், அவர் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு தெய்வ மனுஷன். அந்த தெய்வ மனுஷன் அந்த திருச்சபைக்கு நாங்கள் கெஸ்ட்டாக போயிருக்கும்போது மைக் எடுத்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னார், பிரின்சியோட தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த திருச்சபையில் ஒரு சேட்டை பிடிச்ச ஒருத்தன் தான். அவர் நல்லவனேனாரு. வேறு யாரும் அப்படி சொன்னதில்லை. இன்னைக்கு அவன் யார் தெரியுமா? நான் தான் அதுன்னாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு திருச்சபையில் தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுகிற ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிற ஊழியனா அவர் இருக்கிறார். ஸோ வாட் யூ கன்ஃபஸ், உங்கள் வாயிலிருந்து என்ன அறிக்கை செய்கிறீர்களோ, துதிக்கிற நாவிலிருந்து நெகட்டிவாக வார்த்தைகள் வரக்கூடாதுன்றதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிற இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். பாவூர் சத்திரத்தை இந்த திருச்சபின் இடத்துல ஒப்பு கொடுக்க கர்த்தர் எத்தனைக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் நல்லா துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். யூதான்னா யூதாவுக்குள்ளே வந்துடணும். ஹல்லேலூயா. இப்போ யூதா சும்மா தனியாக போகலை. என்ன பண்ணுறாரு? சிமியோனை கூப்பிடுறார். உன் சுதந்திர பங்கு விதத்தில் என்ன பண்ணு, நான் வர்றேன், நீ இப்போ என் கூட வா அப்படின்னு சிமியோனை கூப்பிடுகிறார். சிமியோன் என்றால் என்ன அர்த்தம்னா, லேயாள் பேர் வைக்கும்போது ரொம்ப அழகாக வைக்கிறா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? காட் ஹூ ஹியர்ஸ், கேட்கிற கவனிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதே போல் யூதா சொல்லும்போது சிமியோன் அதை அப்படியே கேட்டு கூட போகிறார். அந்த யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். அந்த தேசத்தை அவர்கள் வசமாய் கர்த்தர் ஒப்புவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் நானும் இந்த கடைசி நாட்களில் ஒன்றாக இணைந்து ஒரு யுத்தத்தை நடப்பிக்க போகிறோம். திருச்சபையாய் சேர்ந்து, திருச்சபைகளாய் சேர்ந்து, ஏமேன், குடும்பங்களாய் சேர்ந்து, பிள்ளைகளாய் சேர்ந்து, குடும்ப தலைவர்கள். இந்த திருச்சபையில் நீ வருகிற நாட்களில் குடும்ப தலைவர்கள் கூடுகின்ற தனியாக நடக்க போகிறது. குடும்ப தலைவிகள் கூடுகின்ற தனியாக நடக்க போகிறது. வாலிபர்கள் கூடுகின்ற தனியாய் நடக்க போகிறது. சிறுவர்கள் கூடுகின்ற தனியாய் நடக்க போகிறது. ஆமாம், உங்களை கொண்டு இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் கர்த்தர் மாதிரிகளாய் உங்களை வைக்க போகிறார். ஆமென். ஆமாம், நீங்கள் அநேகருக்கு மாதிரிகளாக இருக்க போகிறீர்கள். இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாரும் நீங்கள்லாம் மூப்பர்களாக இருக்க போகிறீர்கள். இனிதான் கூட்டமே வரப்போகிறது. இந்த இடம் கண்டிப்பாக பத்தாது. மெதுவா சொல்லுங்கள், சரியா?
இந்த இடம் கண்டிப்பாக பத்தாது. மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். பாவூர் சத்திரத்திற்கு இந்த திருச்சபை ஒரு அடையாளமாக இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் அப்படி உங்களை மாற்றுவாராக. அதனால் துதி உங்கள் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. யார் ருசித்து பார்க்க முடியும்னா, எல்லா பாதைகள் வழியாகவும் கடந்து போகும்போது கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு தெய்வ மனுஷனாலும் மனுஷியால மாத்திரமே அது முடியும். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னாகமம் 23:22 வாசித்தோன்னா அதில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. எடுத்து வாசிங்க. என்னாகமம் 23:22. என்னாகமம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. பலத்தின் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக யானைக்கு தான் பலம் இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்குது அப்படின்னா, யானைக்கு இருக்கிற கொம்புக்கு பேர் என்னென்னா தந்தம். தந்தம்னா என்னது? டஸ்க்குன்னு பேர். சரியா? அது ஒரு கால்சியம்னால அப்படி வர்றது, பல்லு மாதிரி. சரியா? ஆனால் இந்த காண்டாமிருகத்திற்கு இருக்கிற ஹார்ன் இருக்குல்ல, கொம்பு இருக்குல்ல, இது வந்து கால்சியம் இல்லை, எலும்பு இல்லை. அது என்னது தெரியுமா? அது முடி. ஸ்கின்னும் முடியும் சேர்ந்தது தான். ஹல்லேலூயா. ஒரு சில ரைனோவுக்கு 1 இருக்கும், இன்னும் ஒரு சிலதுக்கு 2 இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு டிஷ்யூ, ஒரு மசிலும் முடியும் சேர்ந்தது தான். உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போ அப்படின்றதுக்கு அடையாளமாக இந்த காண்டாமிருகம் ஒரு விசேஷமான ஒரு பொருள்னால, ஒரு ஸ்ட்ராங்கான பொருள்னால அது தன்னுடைய கொம்பை அங்கே இல்லை. அது ஒரு டிஷ்யூ, தோளும் முடியும் சேர்ந்த ஒரு விதமான ஒரு தசை. அதுதான் அதற்கு கொம்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். அதை வச்சு இது முட்டி தூக்கிட்டு போயிடும் எல்லாத்தையும். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன பண்ணிடும்? பைசனையே முட்டி தூக்கிடும் ஒரு காண்டாமிருகம். அவ்வளவு பலசாலி. எதை வச்சு தூக்குதுன்னா, தனக்கு இருக்கிற இந்த சாதாரண கொம்பை வச்சு தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் யானையை கூட ஒப்பிடாமல் காண்டாமிருகத்தோடு கூட, ஆமாம் ஆண்டவரே நான் ரொம்ப வீக்கான மிஷல் ஆண்டவரே, நான் சும்மா போனால் போதுன்னு இருக்கேன், ஒரு வாரத்தில் அப்படி இருந்துட்டு போயிடலான் இருக்கேன், கடைசி காலத்தில் பரலோகத்தில் அப்படி கேட்டு ஓரத்தில் காம்பவுண்ட் ஓரத்தில் ஒரு இடம் கிடச்சா போதும் அப்படின்லாம் நினச்சி வரக்கூடாது. தேவ சமூகத்திற்கு வரீங்கன்னா சிங்காசனத்திற்கு பக்கத்தில் நீங்கள் உட்காருகிறதுக்கு ஆயத்தம் ஆயிடணும். அப்படின்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த உலகம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டியது இருக்கும். உலகம் பார்க்கிற விதமாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறது இல்லை. தேவனுக்காக எல்லாவற்றையும் வைராக்கியமாய் எடுப்பிக்கிறவர்களாய் கட்டுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. உங்களுக்கு பேர் என்னென்னா, பாலான ஸ்தலங்களை எடுத்து கட்டுவிக்கிறவன் என்ற பெயர் உண்டாகும். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்களாக. ஆமென். உங்கள் வாயிலிருந்து உங்கள் வாய்ப்பிறப்பை எதிர்பார்த்து சிலர் பார்ப்பார்கள். உங்களை பார்த்துட்டு ஐயோ வருதே அப்படின்னு ஓடாமல் உங்களை பார்க்கிறவர்கள், அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க, எங்கள் வீட்டில் வந்து காலடி எடுத்து வச்சுட்டு போங்க, அண்ணே ஒரு நிமிஷம் குடும்பமாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லுகிற காலத்தை கர்த்தர் கொண்டு வருவாரா? விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் அதை செய்வாரா? யாரெல்லாம் அற்பமாயும் துச்சமாயும் பார்க்கிறார்களோ, துதிக்கிறவர்களுடைய அந்த வாய் தேவ பிரசன்னத்தினாலே முழு சரீரமும் நிரப்பப்பட்டிருக்கும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களுடைய பாதங்கள் யோர்தானில் ஓரத்தில் அந்த கரையிலே பட்ட உடனே அந்த யோர்தான் 2ஆக பிளந்து நின்றது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய், that will be a presence carrier என்ற பெயர். நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வான்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? யூதா எழும்பி புறப்பட கடவன். இந்த நாளில் துதி எழும்பட்டும். அப்படியே கண்களை மூடி எழும்பி நில்லுங்க பார்ப்போம். பரிசுத்த தேவன் நம்மத்தில் இடைப்படுவாராக. கேட்ட வார்த்தைகளின் நிமித்தம் ஆவியானவரே ஒரு விடுதலை எங்களுக்கு இந்த நாளில், ஒரு ஜெயத்தை எங்களுக்கு தருவீரா, ஜெயத்தை தருவீரா. எங்கள் பாவத்து நிமித்தம் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்கள் கூனி குறுகி நடந்த நாட்களுக்கு
கர்த்தர் இந்த நாட்களில் உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் எங்களை மீட்டு கொண்டு எங்கள் வாயிலே உம்மை துதிக்கிற துதியினால் நிரப்பி, ஓ தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா, உடன்படிக்கை பற்றி சுமக்கிறவர்களாய், வல்லமையானவர்களாய், ஆசாரியர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. நல்ல வாய்களை திறந்து ஒரு வல்லமையினால கர்த்தர் உங்களை நிரப்புவாரா, ஒரு புதிய அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவாரா. கண்களை மூடி வாய்களை திறந்து நல்லா துதிங்க பா. உம்முடைய அக்கினியினால் எங்களை நிரப்போம், உம்முடைய அக்கினியினால் எங்களை நிரப்போம். தேவ மனுஷன் எலியா ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்து அங்கிருந்த எல்லாவற்றையும் நக்கி போட்ட. நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து துதிங்க பார்ப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து, பரிசுத்தரே பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சொல்லுங்க, அசைவாடும் அசைவாடும் மேராலாரா ஷகேதாரா. ஓ அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே 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 விபாபாலா ஷகேதாரா லாரா. சொல்லுங்க, அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து, அசைவாடு மேரலதுரோஷகேதாரா அக்கினி ஜுவாலை. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கேரி ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி ஆற்று நீர் வற்றி போனால் வற்றாத ஜீவநதி. நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு. சொல்லுங்க, அழைத்தவர் அழைத்தவர் காரம் நடத்தும், என்னை அழைத்தவர் துதிக்கிறவனுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் நடத்துவார். ஓ ஆவியே சொல்லுங்க, அசைவாடும் அசைவாடும்